மலேசிய குடும்பத்துக்கு வணக்கம். ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன் நான் பிரிசிலா பிரியா ஆரோக்கியசாமி. இன்றைய தலைப்புச் செய்திகள். வரும் 28 தொடங்கி 86 லட்சம் பேருக்கு BKM உதவி நிதி. ஏப்ரல் 1 தேதி தொடங்கி விமான நிலையங்களில் RT-PCR சோதனை இல்லை. வரும் மார்ச் 28ஆம் நாள் தொடங்கி 86 லட்சம் பேருக்கு BKM மலேசிய குடும்ப உதவி நிதியை அரசு வழங்கவிருக்கிறது. அதற்காக 200 கோடி ரிங்கிட் நிதி ஒதுக்கப்படும் என பிரதமர் டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். அந்த உதவி தொகையை பெறும் 86 லட்சம் பேருக்கும் தலா 100 - 300 ரிங்கிட் வரை பகிர்ந்தளிக்கப்படும் என பிரதமர் கூறினார். அந்த உதவி தொகையை 40 லட்சம் குடும்பங்களும் 12 லட்சம் முதியோர்களும் 34 லட்சம் திருமணமாகாதவர்களும் பெறுவர் என அவர் குறிப்பிட்டார். B40 தரப்பினர் பயன்பெறும் பொருட்டு அந்த உதவி நிதி 2022 வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்பட்டது. இது ரமலான் மாதத்தில் மக்களின் நிதிச் சுமையையும் குறைக்க உதவும் என்றார் அவர். குடும்பத் தலைவர்களுக்கும் முதியோர்களுக்கும் திருமணமாகாதவர்களுக்கும் மார்ச் 28 முதல் ஏப்ரல் 8ஆம் நாள் வரை இந்த உதவித் தொகை நேரடியாக அவர்கள் வங்கிக் கணக்கில் சேர்க்கப்படும் என டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி தெரிவித்தார். இவ்வேளையில் முதற்கட்ட BKM மலேசிய குடும்ப உதவி நிதி மார்ச் 31ஆம் தேதிக்குள் வழங்கப்படும். விரைவில் தகுதி பெற்றவர்களுக்கு அந்நிதியை பகிர்ந்தளிப்பது குறித்து அறிவிக்கப்படும் என நிதியமைச்சர் தங்கு டத்தோ ஸ்ரீ சஃப்ரோல் தெரிவித்தார். இவ்வாண்டிற்கான BKM உதவி நிதியை பெற 1,20 லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்ட நிலையில் அதனை உள்நாட்டு வருமான வரி வாரியம் சரிபார்த்து வருவதாக அமைச்சர் கூறினார். அதில் தகுதி பெற்றவர்களை விரைந்து உறுதிப்படுத்த உரிய முயற்சிகளை அவ்வாரியம் மேற்கொண்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். உதவியை பெறுவதிலிருந்து தகுதியுள்ள குடும்பங்கள் விடுபடாமல் இருக்க விண்ணப்பங்கள் துல்லியமாக பரிசீலிக்கப்பட்டு வருவதாக தங்கு டத்தோ ஸ்ரீ சஃப்ரோல் குறிப்பிட்டார். BKM உதவி நிதிக்காக இவ்வாண்டு 800 கோடியே 20 லட்சம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் 96 லட்சம் குடும்பங்கள் பயன்பெறும். 1500 ரிங்கேட் குறைந்தபட்ச மாத ஊதியத்தை செயலாக்கும் அணுகுமுறை மற்றும் விகிதம் பற்றிய துல்லிய விவரங்கள் விரைவில் அறிவிக்கப்படும். மனிதவள அமைச்சர் டத்தோ ஸ்ரீ M சரவணன் அந்த உறுதியை வழங்கினார். மே 1 தேதி தொடங்கி அந்த புதிய ஊதிய முறை நடப்புக்கு வரும் என பிரதமர் டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் நேற்று அறிவித்ததை அமைச்சர் பேருவகையுடன் வரவேற்றார். மலேசியர்களுடைய சம்பளம் 1500 வெள்ளியாக, அதாவது குறைந்தபட்ச சம்பளம் 1500 வெள்ளியாக உயர்த்தப்பட்டு வருகின்ற மே 1 நாள், அதாவது தொழிலாளர் தினமாகிய மே 1 நாளிலிருந்து அது அமலுக்கு வருகின்றது. அதே நேரத்தில் ஒரு சில துறைகளில், அதாவது ஒரு சில துறைகள் மிகப்பெரிய பாதிப்பை அடைந்திருக்கின்றன. குறிப்பாக சுற்றுலாத்துறை போன்ற துறைகளெல்லாம் மிகப்பெரிய பாதிப்பு அடைந்திருக்கின்ற காரணத்தால் அந்த துறைகளுக்கு மட்டும் விதிவிலக்காக ஏறக்குறைய ஓராண்டு காலத்தில் அவர்கள் அதை அமலுக்கு கொண்டு வரலாம் என்ற சலுகை அளிக்கப்பட்டிருக்கின்றது. அதை தவிர்த்து மற்றவர்களெல்லாம் உடனடியாக மே 1 தேதியிலிருந்து இந்த புதிய சம்பளத்தை தொழிலாளருக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். தொழிலாளர் வருமானத்தையும் நல்வாழ்வையும் உயர்த்தும் அரசாங்கத்தின் கடப்பாட்டை இந்த அறிவிப்பு புலப்படுத்தியிருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார். வருமான அறிவிப்பின் வழி மக்களின் வாங்கும் ஆற்றல் அதிகரிக்கும். அது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உந்துதல் அளிக்கும் என்றும் டத்தோ ஸ்ரீ M சரவணன் நம்பிக்கை தெரிவித்தார். மற்றொரு நிலவரத்தில் மே மாதம் 1 தேதி தொடங்கி தொழிலாளர்களுக்காக குறைந்தபட்ச ஊதியம் உயரவிருப்பதை காரணம் காட்டி முதலாளிமார்கள் ஆட்குறைப்பு செய்ய முனைவது தொடர்பில் இதுவரை எந்தவொரு விவகாரமும் எழவில்லை. தொழிலாளர்களுக்கான புதிய குறைந்தபட்ச ஊதியம் நடப்புக்கு வருவதற்கு முன்பு இருந்த ஒரு கருத்தாகவே அது கருதப்படுவதாக மனிதவள துணை அமைச்சர் டத்தோ அவாங் ஹஷீம் தெரிவித்தார். குறைந்தபட்ச ஊதியத்தின் செயலாக்க முறை குறித்து கூடிய விரைவில் அறிவிக்கப்படும். B40 தரப்பினருக்கு மட்டுமின்றி முதலாளிமார்களும் பயனடையும் வகையில் இத்திட்டம் செயலாக்கப்படும். அது குறித்து முதலாளிகளுடன் அமைச்சு பேச்சு நடத்தியதாக டத்தோ அவாங் கூறினார்.
இதனிடையே மே 1ஆம் தேதி புதிய குறைந்தபட்ச ஊதியம் நடைமுறைப்படுத்தப்பட்ட பின்னர் முதலாளிகள் ஆட்குறைப்பு செய்தால் அது குறித்து WFW ஒர்க்கிங் ஃபார் ஒர்க்கர்ஸ் அகப்பக்கத்தில் புகாரளிக்கும்படி அமைச்சர் குறிப்பிட்டார். ஏப்ரல் 1 தேதி தொடங்கி சுகாதார அமைச்சு அங்கீகரித்த மூச்சு வழியான COVID-19 சோதனை முறையை பயணிகள் தேர்வு செய்யலாம். தற்போது அந்த பரிசோதனை KLIA கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் மட்டுமே வழங்கப்படுகிறது. நாட்டின் வான் நுழைவாயில்களில் உள்ள RT-PCR COVID-19 சோதனை முகப்புகள் மூடப்படும் என சுகாதார அமைச்சர் கைரி ஜமலுடன் தெரிவித்தார். எனினும் அந்த பரிசோதனையை விமான நிலையத்தில் உள்ள தனியார் சுகாதார மையங்களிலோ வெளியிலோ சொந்த செலவில் செய்து கொள்ளலாம் என்றார் அவர். ஈராண்டுகளுக்கும் மேலாக RT-PCR சோதனையை சுகாதார அமைச்சு இலவசமாக வழங்கியது. இனி மலேசியர்களும் வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளும் நாட்டை வந்தடைந்த 24 மணி நேரத்திற்குள் RTK ஆன்டிஜென் பரிசோதனையை சுய செலவில் மேற்கொண்டிருப்பது அவசியம். நாடு எண்டமிக் கட்டத்துக்குள் நுழைவதை முன்னிட்டு இம்முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக கைரி குறிப்பிட்டார். நாட்டில் நேற்று 33,347 பேர் COVID-19 தொற்றிலிருந்து மீண்டனர். அதேவேளை 22,341 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதாக சுகாதார தலைமை இயக்குநர் தான் ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் 153 பேர் மட்டுமே 3 முதல் 5ஆம் நிலையில் பாதிப்புக்கு உள்ளானவர்கள். அவர்களில் 48 பேர் COVID-19 தடுப்பூசி பெறாதவர்கள் அல்லது நிறைவு செய்யாதவர்கள். தீவிர சிகிச்சை பிரிவில் 390 பேர் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் 219 பேருக்கு சுவாச கருவி பொருத்தப்பட்டுள்ளது. நேற்று 85 பேர் தொற்றால் உயிரிழந்தனர். அவர்களில் 23 பேர் இறந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்டவர்கள். இவ்வேளையில் நாட்டின் பெரியவர்களில் 65.7 விழுக்காட்டினர் அல்லது 1,54,65,855 பேர் ஊக்க மருந்தளவை செலுத்திக் கொண்டுள்ளனர். பெரியவர்களில் 97.5 விழுக்காட்டினர் இரு மருந்தளவை பெற்றுள்ள நிலையில் 98.7 விழுக்காட்டினர் குறைந்தது ஒரு மருந்தளவு தடுப்பூசியை பெற்றுள்ளனர். 5லிருந்து 11 வயது வரையிலான சிறாரில் 34.9 விழுக்காட்டினர் ஒரு மருந்தளவு தடுப்பூசியை செலுத்திக் கொண்டனர். 12லிருந்து 17 வயது வரைக்குமான 11 வயதினரில் 91.4 விழுக்காட்டினருக்கு இரு மருந்தளவு தடுப்பூசிகளும் செலுத்தப்பட்டுள்ளன. அவர்களில் 94.6 விழுக்காட்டினர் ஒரு மருந்தளவை நிறைவு செய்துள்ளதாக கோவிட் நவ் அகப்பக்கத்தில் பதிவிடப்பட்டுள்ளது. பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் வியட்நாம் தலைநகர் ஹனோய் சென்றடைந்தார். அந்நாட்டு பிரதமர் பாம் மின் சீனின் அழைப்பை ஏற்று அவர் அந்த 2 நாள் அதிகாரப்பூர்வ பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். ஹனோயில் வியட்நாம் அரசாங்க தலைவரும் அமைச்சருமான ட்ரான் வான் சோனுடன் உள்நாட்டு தலைவர்களும் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியை வரவேற்றனர். பிரதமருடன் வெளியுறவு அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் அப்துல்லாவும் வியட்நாம் சென்றுள்ளார். ஹனோய் சென்றடைந்தவுடன் மலேசியாவில் இயங்கும் வியட்நாமிய நிறுவனங்களுடன் பிரதமர் சந்திப்பு நடத்தினார். மலேசியாவில் அவற்றின் வணிகத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் தொடர்பில் அப்போது விவாதிக்கப்பட்டது. பயணத்தின் 2ஆம் நாளான நாளை டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி தமது வியட்நாமிய சகா பாம் மின் சீனை அதிபர் மாளிகையில் சந்திக்கவிருக்கிறார். அப்போது ஆவணங்கள் சில பரிமாறிக்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி வியட்நாம் அதிபர் nguyen xuan phuc-ஐ மரியாதை நிமித்தமாக சந்திக்கவும் அட்டவணையிடப்பட்டிருக்கிறது. நாட்டு மக்களையும் அவர்களின் சமய உணர்வுகளையும் பாதிக்கக்கூடிய காட்சிகளை ஒளிபரப்ப வேண்டாம் என எல்லா தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நிர்ணயிக்கப்பட்ட வழிகாட்டியை மீறும் தொலைக்காட்சி நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க தயக்கம் காட்டப்படாது என தொடர்பு பல்லூடக அமைச்சர் தான் ஸ்ரீ அனுவார் மூசா நினைவுறுத்தினார். நடப்பு விதிகளின் கீழ் தொலைக்காட்சி நிறுவனங்களே அவற்றின் நிகழ்ச்சிகளை தணிக்கை செய்து கொள்ள அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆயினும் சமயம், பண்பாடு, சடங்குகள் போன்றவை பற்றிய வழிகாட்டி நெறிகள் முறையாக கடைபிடிக்கப்படவில்லை என்றால் வழங்கப்பட்டிருக்கும் அந்த அதிகாரம் மீட்டுக் கொள்ளப்படும் என அமைச்சர் எச்சரித்தார். இன்னும் ஒளிபரப்பாகாத தொலைக்காட்சி நாடகம் ஒன்றின் தகாத காட்சியை உள்ளூர் நட்சத்திரம் சமூக ஊடகத்தில் பதிவேற்றியிருப்பது தொடர்பில் தான் ஸ்ரீ அனுவார் மூசா கருத்துரைத்தார்.
நாட்டின் எல்லைகள் திறக்கப்படுவது மலேசியா, தாய்லாந்து பொருளாதார துறைகளை மீண்டும் உந்தச் செய்யும். அது கோவிட்-19க்கு முந்தைய காலகட்டத்தில் இருந்ததைப் போன்று இரு நாடுகளின் உறவையும் மேம்படச் செய்யும் என பிரதமர் துறையின் பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சர் டத்துஸ்ரீ முஸ்தபா முகமது தெரிவித்தார். ஏப்ரல் 1ஆம் தேதி எல்லைகளை திறக்கும் அரசாங்கத்தின் முடிவை அனைத்து தரப்பினரும், குறிப்பாக கோவிட்-19 பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருப்பதாக டத்துஸ்ரீ முஸ்தபா முகமது குறிப்பிட்டார். பொருளாதாரம், சுற்றுலா துறைகளின் அடிப்படையில் மலேசியாவிற்கும் தாய்லாந்திற்கும் இதுவரையில் நல்ல உறவு உள்ளது. கிளந்தானிலிருந்து தாய்லாந்திற்கு சென்று வர ரந்தாவ் பஞ்சாங், பெங்கலான் கூபோ, புக்கிட் புங்கா ஆகிய 3 அதிகாரப்பூர்வ எல்லைகள் பயன்படுத்தப்படுகின்றன. அவை திறக்கப்பட்டதும் சம்பந்தப்பட்ட நகரங்களிலும் அதன் சுற்றுப்பகுதிகளின் வர்த்தக சுற்றுலா துறைகள் மேம்படும் என டத்துஸ்ரீ முஸ்தபா முகமது கூறினார். ரமதான் மாதம் மற்றும் நோன்பு பெருநாளுக்கு தேவையான இறைச்சி, கோழி, முட்டை போன்ற இன்றியமையா பொருட்கள் போதிய கையிருப்பில் உள்ளன. வேளாண் உணவு தொழில் துணை அமைச்சர் டத்துஸ்ரீ அஹ்மத் ஹம்சா அந்த உத்தரவாதத்தை அளித்திருக்கிறார். பொருளாதார துறைகள் அனைத்தும் இப்போதுதான் திறக்கப்பட்டிருப்பதாலும் தேவை அதிகரித்திருப்பதாலும் உள்நாட்டின் உணவுப் பொருள் விநியோக தட்டுப்பாடு நிலவுவதாக முன்னதாக துணை அமைச்சர் கூறியிருந்தார். அதனை கருத்தில் கொண்டு தேவையை நிறைவு செய்ய கடந்த ஜனவரி முதல் முழு கோழிகளை அரசாங்கம் இறக்குமதி செய்கிறது. இருப்பினும் பொருளாதார துறைகள் முழு அளவில் இயங்குவதால் பெருநாள் காலத்துக்கு போதிய உணவுப் பொருட்கள் கையிருப்பில் உள்ளதாக அவர் தெரிவித்தார். இதுவரை 4,07,000 டன் கோழிகள் நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் அவற்றை இறக்குமதி செய்ய 16 உள்நாட்டு நிறுவனங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். 2022 தேசிய வேளாண் உணவு பொறியியல் மாநாட்டை தொடக்கி வைத்த பின் டத்துஸ்ரீ அஹ்மத் ஆர்டிஎம்மிடம் பேசினார். மணவிலக்கு பெற்ற மனைவிக்கு வாழ்க்கைப்படி வழங்க மறுக்கும் முன்னாள் கணவரின் பொருளக கணக்கை முடக்கும் உத்தரவை மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சு வரவேற்றுள்ளது. அதனை செயல்படுத்துவது பற்றி தொடர்புடைய அமைச்சு மற்றும் நிறுவனங்களுடன் விரிவாக கலந்தாலோசிக்கப்படும் என அமைச்சர் டத்துஸ்ரீ ரீனா முகமது ஹாரூன் தெரிவித்தார். பல்வேறு அமைச்சுகளும் தொடர்புடைய நிறுவனங்களும் ஒத்துழைத்தால் இவ்வாண்டில் அந்த நடவடிக்கையை செயல்படுத்த அமைச்சு முயலும் என டத்துஸ்ரீ ரீனா கோடிக்காட்டினார். அமைச்சின் தரவுப்படி முன்னாள் கணவர்கள் ஏராளமானோர் தங்கள் முன்னாள் மனைவிக்கு ஜீவனாம்சம் வழங்காதிருக்கின்றனர். எனவே இந்த அறிவிப்பின் வழி மனைவிக்கு உரிய உரிமை கிட்டும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். முன்னாள் கணவரிடமிருந்து வாழ்க்கைப்படி கிடைக்காத பெண்கள் தலியான் கசே 159999 வாயிலாக அல்லது மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சின் ஏனைய தளங்கள் வாயிலாக புகார் அளிக்கலாம் என்றும் டத்துஸ்ரீ ரீனா குறிப்பிட்டார். நேற்று 2021 அம்னோ பொது பேரவையில் விவாதத்தை நிறைவு செய்து வைத்த பிரதமர் முன்னாள் மனைவிக்கு ஜீவனாம்சம் தருவது மீதான நீதிமன்ற உத்தரவை மீறிய கணவர்களின் பொருளக கணக்கு முடக்கப்படும் என அறிவித்தார். நாட்டின் வடமண்டலத்தில் கூட்டரசு அரசாங்க திட்டங்கள் 4 நிறைவடைந்திருக்கின்றன. கடாவில் 2, பினாங்கு மற்றும் பேராக்கில் தலா 1 திட்டமாகும். எஞ்சிய 19 திட்டப்பணிகள் நிர்மாணிப்பில் இருப்பதாக பொதுப்பணி அமைச்சர் டத்தோஸ்ரீ ஃபடிலா யூசுப் தெரிவித்தார். சாலையை தரமுயர்த்துதல், புதிய பாலம் கட்டுதல், கூட்டரசு சாலைகளை செப்பனிடுதல் ஆகியவை அந்த திட்டப் பணிகளாகும். 11ஆம் 12ஆம் மலேசிய திட்டங்கள் வாயிலான ஒதுக்கீட்டின் வழி 220 கோடி ரிங்கிட் செலவில் அவை மேற்கொள்ளப்படுகின்றன. அதில் கிடாவுக்கு 67 கோடியே 55 லட்சம் ரிங்கிட்டும், பேராக்கிற்கு 80 கோடியே 55 லட்சம் ரிங்கிட்டும், பினாங்கிற்கு 73 கோடியே 17 லட்சம் ரிங்கிட்டும் ஒதுக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் கூறினார். பினாங்கு பலே புலாவில் தித்தி கராவாங் புதிய பால திட்ட பணியை பார்வையிட்ட பின் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். பலே புலாவையும் தெலோ பஹாங்கையும் இணைக்கும் கூட்டரசு சாலையில் அமைந்திருக்கும் 160 மீட்டர் நீளம் கொண்ட அந்த பாலம் 81 லட்சம் ரிங்கெட்டில் கடந்த ஆண்டு மே மாதம் கட்டி முடிக்கப்பட்டது. வெள்ள பேரிடரை எதிர்கொள்ள அரச மலேசிய ஆயுதப்படை பல்வேறு நடவடிக்கைகளை திட்டமிட்டுள்ளது. வரும் மே வரை நீடிக்கும் பருவநிலை மாற்றத்தால் வெள்ளம் ஏற்படும் பகுதிகளில் அப்படை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என அரச மலேசிய ஆயுதப்படை மீடான் பாராட் தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் டத்தோ முகமது ஹஃபீசுடின் ஜன்தான் தெரிவித்தார்.
அந்த நடவடிக்கைகள் குறித்து மாநில மாவட்ட அளவிலான செயற்குழு நிலையில் விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறினார். அனைத்து செயல் திட்டங்களும் சீராக நடைபெற அது வகை செய்யும் என்றார் அவர். பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள தமது தரப்பு தயாராக இருப்பதாக தெரிவித்த அவர் அதற்குரிய வழிவகைகளும் ஆயத்த நிலையில் இருப்பதாக கூறினார். முதற்கட்டமாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு உதவிகள் அனுப்பப்படும் என லெப்டினன்ட் ஜெனரல் டத்து முகமது ஹஃபீசுடின் ஜன்தான் குறிப்பிட்டார். கெடா பெண்டாங்கில் நேற்று மாலை பலத்த காற்றுடன் கூடிய கனமழையை தொடர்ந்து ஏற்பட்ட புயலில் 55 வீடுகள் சேதமடைந்தன. எனினும் அதில் எந்தவோர் உயிரிழப்பும் பதிவு செய்யப்படவில்லை. சேதமடைந்த 51 வீடுகளில் 45 ஃபெல்டா சுங்கை தியாங் பகுதியில் அமைந்துள்ளன. எஞ்சியவை கம்போங் தீத்தி ஆக்காரில் உள்ளவையாகும். அவற்றில் பெரும்பாலானவையின் கூரைகள் பலத்த காற்றால் பழுதடைந்துள்ளன. மரங்கள் விழுந்ததில் சில வீடுகளின் சுவர்களும் சேதமடைந்துள்ளன. மரங்களை வெட்டி அப்புறப்படுத்துவது உள்ளிட்ட அனைத்து துப்புரவு பணிகளையும் தமது தரப்பு மேற்கொண்டு வருவதாக பெண்டாங் மாவட்ட பொது தற்காப்பு படை அதிகாரி லெப்டினன்ட் யூஸ்லினா யூசுப் தெரிவித்தார். கடுமையாக சேதமுற்ற 31 வீடுகளுக்கு உணவு கூடைகளும் வழங்கப்பட்டிருப்பதாக அவர் சொன்னார். Perniagaan anda, keutamaan kami. Tunggu apa lagi? Jom iklankan produk anda di RTM hari ini. Scan kod QR Tetera atau hubungi kami untuk maklumat lanjut. RTM, teman setia anda. கடந்த ஆண்டு கோவிட்-19 பெருந்தொற்றால் ரத்து செய்யப்பட்ட லீட்வர் டி லங்காவி சைக்கிள் ஓட்ட பந்தயம் இவ்வாண்டு ஜூன் மாத வாக்கில் நாட்டின் விளையாட்டு அரங்கை அலங்கரிக்க உள்ளது. இதுவரையில் 5 குழுக்கள் பதிந்து கொண்டுள்ள நிலையில் மேலும் 20 குழுக்கள் அதில் கலந்து கொள்ள தயார் நிலையில் இருப்பதாக இளைஞர் விளையாட்டு அமைச்சர் டத்துஸ்ரீ அஹமத் ஃபைசால் அசுமு தெரிவித்தார். இந்த சைக்கிள் ஓட்ட போட்டியில் கலந்து கொள்ள விரும்பும் பங்கேற்பாளர்கள் கட்டாயம் கோவிட்-19 தடுப்பூசியை நிறைவு செய்திருக்க வேண்டும் என நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. நிபந்தனையை பூர்த்தி செய்யாவிடில் பங்கேற்பாளர்கள் குறிப்பாக வெளிநாட்டு சைக்கிள் ஓட்டிகள் நாட்டினுள் நுழையவும் அவர்களது நாடுகளில் இருந்து வெளியேறவும் சிக்கல் ஏற்படும் என டத்துஸ்ரீ அஹமத் ஃபைசால் அசுமு விளக்கினார். ஜூன் 11 முதல் 18ஆம் தேதி வரையில் நடைபெறவிருக்கும் UCI ப்ரோ சீரீஸ் தகுதியுடைய இந்த 26வது சைக்கிள் ஓட்ட பந்தயம் 1183 கிலோமீட்டர் தொலைவிலான பாதையை உட்படுத்தியுள்ளது. குவாலலும்பூர், புத்ரஜயா, நெக்ரி செம்பிலான், பஹாங், ஸ்லாங்கோ, பேரா, பினாங்கு, கடா, லங்காவி ஆகிய பாதைகளில் 8 கட்டங்களாக அப்போட்டி நடத்தப்படும். நாட்டின் மிக உயரிய சைக்கிள் ஓட்ட பந்தயமாக கருதப்படும் லீட்வர் டி லங்காவி மலேசியா சுற்றுப்பயணிகளை வரவேற்க தயாராகிவிட்டதையும் உலக நாடுகளுக்கு புலப்படுத்தும் என அமைச்சர் குறிப்பிட்டார். 2022 அகில இங்கிலாந்து பூப்பந்து போட்டி வெற்றியை தவறவிட்டார் நாட்டின் ஒற்றையர் பூப்பந்து நட்சத்திரமும் நடப்பு வெற்றியாளருமான லீ ஜிஜியா. நேற்றிரவு நடைபெற்ற காலிறுதிச் சுற்றில் இந்தியாவின் லக்ஷா சென்னிடம் 21-13, 12-21, 21-19 எனும் செட்களில் அவர் தோல்வியுற்றார். ஜெர்மனி பொது பூப்பந்து போட்டியில் 2ஆம் இடத்தை வாகை சூடிய லக்ஷா சென்னின் விறுவிறுப்பான ஆட்டபாணி ஜீஜியாவை முதல் செட்டிலும் வெற்றியை தீர்மானிக்கும் 3ஆம் செட்டிலும் பல தவறுகளை புரிய வழிவகுத்தது. முதல் செட்டில் ஜீஜியாவின் கவனக்குறைவு இந்திய வீரரின் வெற்றிக்கு வித்திட்டது. எனினும் 2வது செட்டில் வீறு கொண்டு எழுந்த ஜீஜியா ஆட்டத்தை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார். வெற்றியை தீர்மானிக்கும் செட்டில் இரு வீரர்களுக்கும் இடையே கடும் போட்டி நிலவியது. ஆட்டத்தில் ஜீஜியா ஆதிக்கம் செலுத்திய போதிலும் அவர் வெற்றியை நூலிலையில் உலகின் 11ஆம் நிலை ஆட்டக்காரர் லக்ஷாவிடம் தவறவிட்டார். இதனிடையே தோல்வியைக் கண்டு சற்றும் மன தளரவில்லை என தெரிவித்துள்ளார் ஜீஜியா. அகில இங்கிலாந்து பூப்பந்து பட்டத்தை தக்க வைக்க தவறியது ஒருபோதும் தமது போட்டி உணர்வை குறைக்கவில்லை என்றார் அவர். அடுத்து வரும் போட்டிகளில் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்த உறுதி பூண்டிருப்பதாக அந்த கடார மைந்தன் கூறினார். அகில இங்கிலாந்து போட்டியில் இன்னும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கலாம் என்ற போதிலும் அதில் தாம் வெளிப்படுத்திய அடைவு நிலையை கண்டு மனநிறைவு கொள்வதாக ஜீஜியா குறிப்பிட்டார்.
2022 மலேசிய பிரீமியர் லீக் காற்பந்தாட்டம் UITM FC உடனான ஆட்டத்தில் எஸ் ஷர்வின் புகுத்திய ஒற்றை கோல் சிலாங்கூர் 2 அணியை நூலிலையில் வெற்றி பெற செய்தது. கோல் புகுத்த இரு அணிகளும் கடுமையாக போராடின. ஆட்டத்தின் 30வது நிமிடத்தில் ருஸ்டி சுப்பர்மான் தலைமையிலான ரெட் ஜயன்ட்ஸ் எதிரணியின் தற்காப்பு வலயத்தை வெற்றிகரமாக தகர்த்தெறிந்தது. அதன் பலனாக எஸ் ஷர்வின் தமது அணிக்கான ஒற்றை கோலை லாவகமாக புகுத்தினார். அந்த வெற்றியின் வழி சிலாங்கூர் 2 அணி 3 புள்ளிகளை பெற்று லீக் பட்டியலில் கிளாந்தான் FCக்கு அடுத்து 3ஆம் நிலைக்கு முன்னேறியது. குரலும் விளக்கமும். குரல் 891. ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார், போற்றலுள் எல்லாம் தலை. மேற்கொண்ட செயல்களை முடிக்க வல்லவரின் ஆற்றல்களை ஒதுக்கக்கூடாது. அதுவே தம்மை காத்திடும் காவல்கள் அனைத்தையும் விட சிறந்த காவலாக அமையும். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.